பாகிஸ்தானும் துருக்கியும் இணைந்து ரூபாய் 42,842 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது இஸ்லாமாபாத்துக்கும் துருக்கி அதிபர் எர்டோகனுக்கும் ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுகிறது. சமீபத்தில் அஜர்பைஜானில் நடைபெற்ற பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தானும் துருக்கியும் இரு நாடுகளுக்குமான வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிக்க அறிவித்துள்ளன. இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்குமான வர்த்தக தொடர்புகளை $5 பில்லியன் உயர்த்தும் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பில் அதிகபட்ச ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு வெடிமருந்துகள், ட்ரோன்கள் போன்றவற்றை அளித்துள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா மோதலில் துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை வழங்கி இந்திய நிலைகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஒருங்கிணைக்க உதவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு பக்கம் இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒருவருக்கொருவர் ஆதரவு அளிக்க தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் துருக்கி அரசை ஒரு நம்பகமான சகோதரர் என கூறி இரு நாடுகளின் உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அவர்கள் எதிர்காலத்தில் பொருளாதாரம், பாதுகாப்பு, கல்வி, தொழில் மற்றும் கலாச்சார பகுதிகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பு விரிவாக்க திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். இந்த இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப உதவியாக இஸ்தான்புல், தெஹ்ரான், இஸ்லாமாபாத்திற்கிடையே ரயில் சேவை போன்ற பல்வேறு திட்டங்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளன. துருக்கி பாகிஸ்தானுக்கு இப்போது பெரும் ஆதரவு வழங்குவதால் இந்த உத்தரவாதம் இந்தியாவின் எதிர்பார்ப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இப்போது இந்த புதிய சர்வதேச உறவுகளால் இந்தியாவுக்கு எதிராக புதிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் என்று கூறப்படுகிறது.